வீச்சு. இப்போ ஜெயிலில் தலைவர் அறிவார், அதே மாதிரி ஒரே வீச்சில் ரிஸ்டோட 2 கையும் போயிருச்சு. அந்த பொண்ணு விழுந்து கிடக்குறா. என்ன செய்யறதுங்க? இப்போ ரத்தம் போய்கிட்டே இருக்கு. அந்த பெண்ணுக்கு தண்ணி தேவையா இருக்கு. தண்ணி இருக்கு பக்கத்துலயே, நதியில தண்ணி போகுது. எப்படி எடுத்து சாப்பிடுவீங்க? கை இல்லாம என்ன செய்ய முடியும்? அந்த பெண்ணு கதறி அழறார். 1.5 நாள் அப்படியே கடந்திருக்கு. 1.5 நாள் 36 மணி நேரம் அப்படியே கடந்திருக்கு. அந்த வழியா ஒருத்தன் போறான், ஓடுறான். அவன் உயிருக்கு பயந்து அவன் ஓடிட்டு இருக்கான். அவனை பார்த்து இவ கெஞ்சிரா, சகோதரா எனக்கு ஏதாவது சாப்பிட கொடு, பசிக்குது, நான் செத்துடுவேன்னு இது பண்ண. அவன் நின்று அவன் கையை வெட்டிடுவான். அவன் போற போக்கில் என்ன பண்ணா, அங்கே ஒரு மாமரம் இருந்தது, அதுல ஒரு மாங்கனி பழுத்து தொங்கியது. அந்த மாம்பழத்தை பறிச்சு அவள்கிட்ட எரிஞ்சிட்டு அவன் ஓடி போயிட்டான். ஏன்னா அவன் நிற்க முடியாது, அவன் உயிருக்கு ஆபத்து. கைகள் இல்லாமல் உந்தி உந்தி போய் தன்னுடைய வாயால் அந்த மாங்கனியை கவ்வி கவ்வி மிருகங்கள் உண்பது போல அந்த பெண் உண்டாள். இந்த மாங்கனியை உண்ட பிறகு அவள் உயிர் நிலை பெற்றது. அப்புறம் அப்படியே உந்தி உந்தி போய் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு நின்று, அங்கே இருக்கிற மருத்துவமனைகள் உண்டு, டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் என்று அவர்களை சொல்லுவார்கள். எந்த நாட்டுக்கும் சொந்தமில்லாதபடி மொத்த மானுடத்துக்கும் உதவக்கூடிய மருத்துவர்கள். அந்த முகாமுக்கு போய் அவங்க அந்த இரத்த பெருக்கை கட்டுப்படுத்தி அவளை இது பண்ணி, இன்றைக்கு மரியாட்டு கமாரா டொரண்டோவில் வசிக்கின்றார். காலிலேயே ஒரு புக்கே எழுதிருச்சு, காலில் பேனா வச்சுக்கிட்டு. எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவரை சந்திக்கிறார், லிப்ட்ல வச்சு சந்திக்கிறார். இவர் போக வேண்டிய ஃப்ளோர் பட்டனை இவர் அமுத்திட்டாரு. அந்த பொண்ணு என்ன செய்யும்? அந்த அம்மா ஒரு மாடிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், 13ஆம் மாடின்னு வைங்க, லிப்டில் அது மேலே வச்சிருப்பான். இது என்ன செய்யுது? அலட்சியமா காலை தூக்கி கால் கட்டை விரலால் லிப்ட் பட்டனை அமுக்குகிறாள் மரியாட்டு கமாரா. வாழ்க்கையில் கஷ்டம்னு சொல்றீங்களா? என்ன கஷ்டம்? 1.25 மணி நேரமா பஸ் வரல. எங்க அம்மா எனக்கு இன்னைக்கு சோறு சரியாவே செய்யல. எங்க டீச்சர் ஓயாம படின்னு உயிர் எடுக்கிறாங்க. மன உளைச்சலாக இருக்கிறது என்று சொல்லுகிற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நான் கேட்கிறேன், மன உளைச்சல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு தெரியுமா? நான் கேட்கிற சூரிதாரே எங்க அப்பா வாங்கி தரல. என்ன எங்க அம்மா போன் பார்க்க விட மாட்டேன்றாங்க. எனக்கு பிடிச்ச சீரியலை என்னால பார்க்க முடியல. தற்கொலை. எவ்வளவு தற்கொலை பண்ணுவேன்? என்ன காரணத்துக்காக? என்ன காரணத்துக்காக? ப்ளூ கலர் சூரிதார் கிடைக்கலையாமா. இந்த மாதிரி மனநிலை இருப்பது தவறுன்னு சொல்றதுக்கு நான் வரல. ஏன்னா அந்த வயது அப்படி வல்னரபிள் ஏஜ். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு மரியாட்டு கமாராவை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன். ஏய் கண்ணா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைடா. லைஃப்ல பிரச்சனை மாதிரி தோணும். ஏன்னா நம்ம வசதியாவே வளர்ந்துட்டோம், வசதியான வாழ்க்கை இருக்கு. அதனால 1-2 கிடைக்கலன்னா கூடடா கண்ணு நமக்கு அது பெருசா தெரியுது. ஆனா பாரு, நீ வாழுகிற இதே உலகத்துல தான் வெறும் 15-16 வயதான மரியாட்டு கமாரா அவ கண்ணு இவ கையை வெட்டியிருப்பானா அவங்க அப்பாவை என்ன செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அவங்க அம்மாவை என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நான் இங்க சொல்ல முடியுமா? அப்பா அம்மா சகோதரர்கள் அத்தனை பேரையும் கண்முன்னா, ஏன்னா ஆண்களை கொன்று விடுவார்கள், பெண்களை கண்ணு முன்னாடி பாக்குறா சார். அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி பார்த்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வழி இல்லை, ஏன்னா கை இல்லை. எவனோ ஒருத்தன் தூக்கி போட்ட ஒரு மாம்பழம் அவளுடைய உயிரை காப்பாற்றி இன்றைக்கு டொரண்டோல ஒரு பெரிய பதவியில் அவளை அமர்த்தி இருக்கிறது என்றால் அதை பற்றி தான் அவ கதை எழுதினா, த பைட் ஆஃப் அ மேங்கோ என்று. ஒரு சிறு மாம்பழம் ஒரு உயிரை துளிர்க்க வைத்து அந்த உயிரை கீழ்மைகளினுடைய அடு பாதாளத்தில் இருந்து மேன்மைகளினுடைய உச்சியில் கொண்டு போய் வைக்க முடியும் என்றால், குழந்தைகளே இதெல்லாம் பிரச்சனையே இல்லம்மா லைஃப்ல. லியோ படத்துக்கு இன்னைக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா நாளைக்கு கிடைக்கும். ஒரு பஸ் போச்சுன்னா இன்னொரு பஸ் வரும், ஒரு காதல் போச்சுன்னா இன்னொரு காதல் வரும்.
ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை கிடைக்கும். எல்லாம் வாழ்க்கையில் திரும்பி வரும். ஒன்னே ஒன்று தான் திரும்பி வராது. நீ பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பா அம்மாவனுடைய சந்தோஷம் திரும்பி வராது. அவர்களுடைய வாழ்க்கை போனது தான். அது ஒன்று தான் திரும்பி வராது. அதனால் எல்லாவற்றையும் விட எது முக்கியம்? என்னால் இந்த மண்ணில் இருந்து வாழ்ந்து காட்ட முடியும் என்ற ஒரே ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை யார் நமக்கு சொல்லித் தருவது? ஒரு புத்தகம் சொல்லித் தரும் என்றால், அந்த புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்தினேன் என்றால், நான் அறிமுகப்படுத்தியதன் காரணமாக ஒரு குழந்தை அந்த புத்தகத்தை தேடி போகிறாள் என்றால், இதை விட மகிழ்ச்சியான நாள் என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது என்று நான் சொல்லுவேன். கான்ஃப்ளிக்ட்ஸ், மரியாட்டு கமாராவை பார்த்த கான்ஃப்ளிக்டை விட பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்க. முதல்ல அதை பற்றி ஏன் சொன்னேன்னா, இதை விட பெரிய சண்டைகளில் ஆழ்ந்திருக்கிறவர்கள் உலகம் எங்கும் இருக்கிறார்கள். நம்ம சண்டையெல்லாம் ரொம்ப ஜுஜுபி. நான் சென்னைக்காரி, எங்கள் ஊரில் பெஜாருன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ஊரில் அந்த சொற்கள்லாம் கிடையாது. பெஜாரு அது ஒரு உருது வார்த்தை. பெஜார் என்றால் குழப்பம், பிரச்சனை. அதிலிருந்து அது ஒரு சென்னை தமிழ் வார்த்தையாக வந்துருச்சு. பெஜாரு. என்ன இதுக்கு அடிக்கிறான், சண்டைக்கு வலிக்கிறான், இதெல்லாம் நம்ம சாதாரண சண்டைகள். ஆனால் சண்டைகள் இருக்கிறது. என்ன செய்வது? வேகமாக எல்லாரும் முதல்ல என்ன செய்யணும்னா, முரண். சண்டைன்ற வார்த்தை கூட நான் சொல்ல, முரண்கள் யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, ஆம் இது ஒரு முரண் என்று அக்னாலேஜ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அது எதுவுமே இல்லாத மாதிரி நடிக்கக்கூடாது. ஆமாம் இது பிரச்சனை, முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க பிரச்சனை இருக்குன்னு. சில பேர் மெதப்பாவே திரிவாங்க. எங்கள் வீட்டில் என் பசங்க 4 பேர் ராம லக்ஷ்மணன் பரதம் சேர்த்துருக்கிற மாதிரி என் பேச்சை மீறவே மாட்டேன். ஒன்று வெட்டி குத்திட்டு இருக்கு பின்னாடி. என் பேச்சை மீறவே மாட்டேன். முதல்ல அக்னாலேஜ் பண்ணுங்க, ஆமாம் முரண் இருக்கிறது. சரி இருக்கிறது, என்ன செய்ய முடியும்? யாருடைய வாழ்க்கையில் முரண் இல்லை? எத்தனை பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் முரண் இருந்திருக்கிறது. ஸோ அப்படித்தான் இருக்கும். இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும்.